எக்ஸசைஸ் 1.4க்கு சும்மா சிம்பிளாக வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அப்படின்னா, ஒரு கிராஃப் வரைகிறோம்டா. இங்கே பாரு, ஒரு கிராஃப்னா நேற்றோட வரைஞ்சோம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு ஆரிஜின் வழியாக அப்படி போச்சு. இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸு நான் ஒரு காண்பார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதே கணக்கை படம் வந்து இப்போ நம்பர் கொடுத்து செஞ்சு காமிச்சேன். எப்படி செஞ்சு காமிச்சேன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 0 நான் ஒரு காண்பார். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒய்க்கு என்ன வரும்? 1. அடுத்து எக்ஸுக்கு 2 போட்டோம்னா ஒய்க்கு என்ன வந்துடும்? 2. அடுத்து எக்ஸுக்கு -1 போட்டோம்னா ஒய்க்கு என்ன வருது? -1. இந்த பாயிண்ட் இது மேலே தானே வந்துச்சு. ஆனால் நீ தெரிஞ்சுக்கிறேன், இதுதான் இந்த கிராஃப் அப்படின்ட்டு. பாயிண்ட் வந்து 0,0 இங்கே வரும். 1,1 அப்படின்னா இங்கே வரும், மேலே வரும். அடுத்து வரிசையாக போகும். இப்படி இதை சேர்த்தா தான் வரும். இனிமேல் வந்து கிராஃப் நீ தான் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வரணும். மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரினா இந்த பாயிண்ட்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா இந்த மாதிரி போகணும் லைன் அப்படின்னு தெரியணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்றது இந்த இப்படி சொல்லுவாங்க. இந்த லைனை வந்து எங்கிட்ட இருக்குன்னு பார்த்துக்கிட்ட இப்படி இருக்க மாதிரி இருக்கும். அதே இது இப்படி மாறிச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு -x சொல்லுவாங்க. அப்படியே கையில் மாற்றி எழுதுறதான். இதை வந்து இப்படி கொடுத்துருக்கிறத இப்படி கொடுத்தோம்னா ஒய் ஈக்குவல் டு -x. நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எக்ஸசைஸ் மாதிரியே தான் சொல்லுவாங்க. இந்த பார்த்துக்கு இப்படி இருக்குது, இப்படி மாத்திரம்னா ஒய் ஈக்குவல் டு -x. அதே மாதிரி இது இப்படி இருக்கும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த பேரபுலா இந்த அப்படி இந்த இப்படி இருக்கும். இது ஏற்கனவே நீ படித்தது தான். இந்த இது ஒய் ஈக்குவல் டு இது எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்படி இருக்குது. இப்படி கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு -x². இப்படி கீழே போட்டுட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு -x². இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து பேரபுலா, அது ஸ்ட்ரைட் லைன். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு பதில் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிராஃப் கொடுத்துருக்கு, அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம்னா என்ன ஆகுது அப்படின்றது தெரியணும். மைனஸால் வெளியில் மல்டிப்ளை பண்ணியிருக்கு, உள்ளே இல்லை, வெளியில். இப்படி இருக்கிறது வேற, இப்படி இருக்கிறது வேற. உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்குன்னு அர்த்தம். மைனஸ் வந்து வெளியில் இருக்குது, சரியா? மைனஸ் வெளியில் இருந்தால் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த படம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. எதை பொறுத்து ஆகும்னா அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஒரிஜினல் கிராஃப்டா. இதை நான் மாற்றி ஒய் ஈக்குவல் டு -xன்னு எழுதியிருக்கேன். இதனோட ரிஃப்ளெக்ஷன் இது. ஆனால் எதை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னா ரிஃப்ளெக்ஷன் அபவுட் அப்படின்னு எழுதி ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லணும். நல்லா கவனிச்சுக்க. இந்த இருக்கு மேலே உள்ள பார்ட், இந்த இருக்குது, இந்த மேலே உள்ள பார்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸு. அப்படியே கீழே வந்திருக்கு பாரு. இது ஒரிஜினல் கிராஃபு ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. ஏய் கமனி, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது ஒரிஜினல் கிராஃபு. ஒய் ஈக்குவல் டு -xக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எழுதணும். ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு என்ன ஆக்சிஸ் பார்த்துக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ். மைனஸ் வெளியில் இருந்தால் படத்தை பாதியாக பாரு. இந்த 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 இடத்துல இருந்து பாரு, இந்த கோடு. இதை நான் கீழே வரைஞ்சிருக்கேன், தெரியுதா? அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து கீழே வந்துருக்கு. ரிஃப்ளெக்ஷன்னா பிரதிபலிப்பு. இது இங்கே வந்துருக்கு, தெரியுதா? சரி, ரைட்டு. இதுவும் எக்ஸ் ஆக்சிஸ் தான், இங்கே இருக்குது. இது எங்கே போயிருக்கு? அப்போ தான் மேலே போயிருக்கு, தெரியுதான்னு பாரு. சொல்கிறது புரியுதான்னு பாரு. ஏய் அப்புறம் பேசு. ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்றது ஒரு கிராஃப், ஒரிஜினல் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க. -xன்னு சொல்லி வரைய சொன்னால் கணக்கை நம்பர் படி போட்டு பார்த்துட்டுலாம் வரையக்கூடாது. இந்த எக்ஸோட மைனஸை மல்டிப்ளை பண்ணியிருக்கு அப்படின்னா நீ யோசிச்சு என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கிராஃப் ஆனது ரிஃப்ளெக்ஸ் ஆகும். எதை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு சொல்லணும், எழுதணும். ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். இங்கே உள்ளது, டேய் கவனி, இங்கே உள்ள பார்ட் நான் ஃபுல்லாக காட்டலை, இதை மட்டும்தான் சொல்கிறேன். இது எக்ஸை பொறுத்து ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா இப்படி கீழே வந்துடும், இந்த இருக்கு. இது கீழே உள்ள எக்ஸில் இருக்கு. இந்த எக்ஸை பொறுத்து பண்ணுச்சுன்னா இது மேலே போயிடும், இந்த இருக்கு. அதே மாதிரி தான் இதையும் சொல்கிறோம், பார்த்துக்கோ. மேலே அப்படியே இருக்குது,
இந்த அப்படி மேலே இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது மேலே, அப்படியே ரிஃப்ளெக்ஷனாக கீழே வந்துடும். அவ்வளோதான். அப்போ இதுவும் அதே தான், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் அப்படின்னு எழுதணும். ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். பார்த்துக்குங்க, சொல்கிறத புரிஞ்சுக்கிறணும். படம் வந்து நம்மளாக வரைகிறது, அவங்க ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி இங்கே பாரு, பார்த்துக்கோ, இந்த இப்படி ஒரு கிராஃப் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு சொல்லுவாங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்னா இந்த இப்படி வந்து இப்படி போகும், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அதே படத்தை ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப்னு போடுறேன். இந்த மேலே உள்ள பெண்டு இருக்குல்ல, அது கீழே இப்படி வரும். இந்த பெண்டோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே பாரு, யோசிச்சு பாரு. இது ரிஃப்ளெக்ஷன்னா இந்த பார்ட்டு அப்படி கீழே திரும்பிச்சுன்னா எப்படி திரும்பும்? இப்படி தானே திரும்பும், தெரியலையா? இது அப்படியே திரும்பிச்சுன்னா இப்படி தானே திரும்பும். அதே மாதிரி இது திரும்பிச்சுன்னா எப்படி போகும்? மேலே ஏறும், இப்படி வரும். சரியான்னு பார்த்துக்க, புரியுதான்னு பாரு. நீ தான் படம் போட சொன்னால் போடணும், இருக்குது கணக்கு. இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், இது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப். எதை பொறுத்து திருப்பி இருக்கோம் பார்த்துக்க, ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். ஒய் ஆக்சிஸை பொறுத்து இல்லை, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பார்த்துக்க. ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். இன்னமும் கணக்கு போடலாம் படம், இன்னும் படம் போடலாம். அப்படின்னா இந்த வி மாதிரி ஒரு படம் இருக்கும், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இந்த மாதிரி வரும், உனக்கு தெரிஞ்சது தான், 10th நான் போட்டு காமிச்சிருக்கேன். இந்த இப்படி வரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு வெளியில் மாடுலஸ் எக்ஸ் போடுறேன், வெளியில் இப்படி போடுறோம், வெளியில் போட்டிருக்கேன். அதான் திருப்பி திருப்பி பார்த்துக்க, மைனஸ் வந்து வெளியில் இருக்குது, உள்ளே இருந்தால் வேறு அர்த்தம். எக்ஸு ஒய் மேலே இப்படி இருக்குது, இப்படி கீழே திரும்பிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி வரும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். இந்த கோடு அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இந்த கோடு அப்படியே இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. நீ அந்த சென்டென்ஸு முக்கியமானது. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். இந்த ஒரிஜினல் கிராஃப் இது, அவன் கேட்ட கேள்வி இது, நீ தான் வரையணும். நம்பரை போட்டு பாயிண்ட்டை போட்டுலாம் வரையக்கூடாது, எழுதணும். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு கிராஃப், ஒரிஜினல் கிராஃப் இருக்குது, அதில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் அது என்ன ஆகுது அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்னது, எக்ஸ் ஆக்சிஸ். அதை தான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு புரியுதான்னு பாரு. ஒரு இது சொல்லியிருக்கேன், ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குதுல்ல, அதனால சொல்ல வரேன். ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பார்த்து பொறுமையா, செகண்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி போனோம்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸுன்னு இருக்கு, சரியான்னு பார்த்துக்க. இல்லை ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு வச்சுக்கோ. இதே கணக்கு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா, நான் உள்ளே கொடுத்துருந்தா, இது உள்ளே கொடுத்துருந்தா ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு, பார்த்துக்கோ, ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவா, உள்ளே இருந்தா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் அப்படின்றது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா, கிராஃபுக்கு இன்வெர்ஸ் கிராஃபு, இன்வெர்ஸ் கிராஃப்னா நேற்று கண்டுபிடிச்சி இல்லை, அது நேற்று கண்டுபிடிச்சி இல்லை, இன்வெர்ஸ் கிராஃபு அது அது எதை பொறுத்து சிமெட்ரிக் ஆகும்னா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு அர்த்தம். சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், சிமெட்ரிக் அபவுட் இந்த லைன். இதுக்கு படம் போடலாம், நேற்று அன்றைக்கி போட்டுதேன். இந்த படம் போடலாம்னா இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், பார்த்துக்கோ. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னா இப்படி வந்து இப்படி போகும். நான் சிமெட்ரிக்னா இதே மாதிரி படத்தை தான் இப்படி லைன் இப்படி போட்டோம்னா இது ஆரிஜின் வழி அப்படி போகும், இந்த போகும் இப்படி. அப்போ இந்த படம் இந்த இப்படி வரும். இதுதான் இன்வெர்ஸ் கிராஃபு, இதுதான் இன்வெர்ஸ் கிராஃபு. ஃபஸ்ட்டு இது வந்து இந்த போட்டிருக்கேன் பாரு, இப்படி போட்டது இந்தா இது போட்டிருக்கேன்ல, இது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். அதோடைய இன்வெர்ஸ் அப்படின்றது இந்த இருக்கு, தனியாக போட்டது இது இந்த போட்டிருக்கேன். ஆனால் நடுவில் லைன் வரைஞ்சிருக்கோம், அது ரெண்டாக பிரிக்குது, தெரியுதா? பிரிக்குதுன்னா அந்த ரெண்டு ரிஃப்ளெக்ஷனையும், அதாவது இன்வெர்ஸையும் அந்த ஒரிஜினல் கிராஃபையும் பிரிக்கிறது தான் சிமெட்ரிக் அபவுட் என்னது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது தனி,
மேலே உள்ளது தனியாக -x வச்சுருந்தாங்கன்னா வெளியில் அது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். மைனஸை உள்ளே வச்சுருந்தாங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ். 3 கண்டிஷன் சொல்கிறோம், புரியுதான்னு பார்த்துக்கோ. 3 கண்டிஷன் சொல்கிறோம் அப்படின்னா 3 கண்டிஷன் சொல்கிறேன்டாமா. y ஈக்குவல் டு -f of xன்னு ஒரு கண்டிஷன், y ஈக்குவல் டு f of -xன்னு ஒரு கண்டிஷன், y ஈக்குவல் டு இது இன்வர்ஸ் கண்டிஷன் f இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்ற கண்டிஷன். இதாண்டாமா. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இது ரிஃப்ளெக்ஷன் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இது வந்து இன்வர்ஸ் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற ஸ்ட்ரைட் லைன். இதைத்தான் நான் மேலே உனக்கு சொல்லி கொடுத்தேன் தனித்தனியாக. இதை சொன்னேன். உள்ள -x இருக்குது பார்த்துக்கோ. இது வெளியில் -x இருக்குது பார்த்துக்கோ. இது எல்லாத்துக்குமே பேர் டிரான்ஸ்லேஷன் என்னமோ சொல்லுவாங்க. மூவ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க பேர். மூவ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க படத்தை. டாபிக் கொடுத்துருக்கான், ரிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்கு. இதுக்கு எல்லாமே பேர் என்னது? ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே பேர் மறந்துடாதான். முதல் டாபிக் இதுதான். இது எல்லாத்துக்குமே நேம் கொடுக்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு அப்படின்னு அர்த்தம்டாமா. மறந்துடாத. இதுக்கு டாபிக் கொடுக்கணும் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கணும். சொல்கிறது புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஒரிஜினல். என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்க. இந்த லைனுக்கு இது பிரதிபலிப்பு அப்படின்றது, இந்த கிராஃபுக்கு இது ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. இதெல்லாம் கேட்பாங்க. இது ஒரு செட் ஆஃப் இது ஒரு செட் ஆஃப் இதுன்னா இந்த ரிஃப்ளெக்ஷனை பற்றி படிக்கிறது. இன்னொன்று டிரான்ஸ்லேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, 3 இருக்குது. டைலஷன் ஒன்று இருக்குது, சுருங்குதல் விரிதல்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது வந்து பார்த்துக்கோ. ஈஸி தான்டா. படம் போடல ஈஸியாக தெரியும், இது சொல்லையில் ஒரு மாதிரியா தெரியும் உனக்கு. பார்த்துக்கோ. ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் சின்னு வச்சுக்கிடுவோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ்ஸு டின்னு வேணால் வச்சுக்கோ. ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு மைனஸ் டின்னு வச்சுக்கோ. இதில் சின்றது கிரேட்டர் தென் 0, சின்றது கிரேட்டர் தென் 0, டியும் கிரேட்டர் தென் 0, டியும் கிரேட்டர் தென் 0. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டு. எனக்கு நான் எழுத போகிறதா முக்கியம். எழுத போகிறதா முக்கியம். அந்த கணக்கு எழுதுன மாதிரி இதுக்கு எழுத போகிறேன். டிரான்ஸ்லேஷன்னா மூவ் பண்ணுறது. டிரான்ஸ்லேஷன்னா மூவ் பண்ணுறது அப்படின்னா ஒரு படத்தை நகட்டுறது. அப்படி. இது உள்ள ப்ளஸ் சி இருக்குது, தெரியுதான் பாரு. இது உள்ள மைனஸ் சி இருக்குது. உள்ளேன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஆனால் இது வெளியில் டிடி சேர்த்துருக்கேன். ப்ளஸ் டி இது என்னது? யோசிச்சுக்கோ. இப்போ நான் இதுக்கு அப்புறம் எழுதிக்கிடுவோம். நான் கணக்கு சொல்லிவிட்டு உனக்கு வர்றேன். ஒரு கணக்கை எடுத்து சொல்கிறேன் உனக்கு. உன் புக்கிலே இருக்கும். இதை பாரு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்ன்றது உனக்கு தெரியும் கிராஃபு. உனக்கு தெரிஞ்ச கிராஃப் எடுத்து தான் வர்றேன். உன் புக்கிலே இருக்குது. இதுதான் ஒரிஜினல் கிராஃப். ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ். இது ஒரிஜினல் கிராஃப் உனக்கு தெரியும்ல. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ நான் உனக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த என்ன ஆகுது ஏதாகுதுன்னு ஃபஸ்ட்டு வேணுன்னா பார்த்துக்கோ. ஒன்றாவது ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வச்சுக்கிடாமா. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 உள்ளே போட்டிருக்கேன், தெரியுதா? ப்ளஸ் 1 உள்ளே போட்டிருக்கேன். அப்போ இந்த கணக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் படம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரிஜினல் படம் பார்த்துக்க சொல்கிறத. எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னடா தம்பி வரும்? -1 இங்கே இருக்கும். அப்போ படம் இப்படி வரும். ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ அந்த ஒரிஜினல் கிராஃபு மூவு இல்லைன்னா ஷிஃப்ட்டு, மூவ் நிலைக்கலாம் இல்லை ஷிஃப்ட்டு நிலைக்கலாம் பை 1 யூனிட்ஸு. எந்த சைடு? லெஃப்ட் சைடு. ஒய் ஆக்சிஸுக்கு எந்த சைடு? அப்போ அந்த இடத்துல எழுதையில் அந்த ஒரிஜினல் கிராஃப் மூவ் ஆகுது. எங்கே மூவ் ஆகுது? லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அப்போ உள்ள ப்ளஸ் வந்துச்சுன்னா
இந்த மாதிரி கண்டுபிடிச்சி பார்க்கையில -1 வரனால இங்கிட்டு வந்துருச்சு, கிராஃப் எங்கிட்டு மூவ் ஆயிருச்சு, லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருச்சு. புரிஞ்சுக்கிறணும் ஒவ்வொன்றையும், அடுத்தடுத்து சொல்லையெல்லாம் மறந்துடக்கூடாது. எல்லாம் 4 சொல்லியிருக்கேன் உனக்கு, இந்த 4யுமே சொல்ல போகிறேன் ஒரே கிராஃப்லேயே. இப்போ y = x -1ன்னு வச்சுக்கோ. y = மாடுலஸ் x - 1 தனியாக எடுத்து பார்க்குறோம். x - 1 = 0, x = என்ன வந்துடும்? +1. அப்போ +1னா இங்கிட்டு வரும், இப்படி மூவ் ஆகுது. அப்போ ரைட் சைடு மூவ் ஆகுது. உள்ள மைனஸ் வரையில் எங்கிட்டு மூவ் ஆகுது பாரு, ரைட் சைடு மூவ் ஆகுது. அப்போ உள்ள வரையில் ஒன்று ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ மூவ் ஆகுது. ப்ளஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது, மைனஸ் இருந்தால் ரைட் சைடு மூவ் ஆகுது. மாற்றி மூவ் ஆகுது பார்த்துக்கோ. நீ ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணிடாத. நான் சொல்ல புரியுது? அப்படி யோசிப்பாங்க, ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இப்படி போட்டு காட்டுறேன். ப்ளஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது, மைனஸ் இருந்தால் ரைட் சைடில் மூவ் ஆகுது உள்ள. இப்போ வெளியில் அப்படின்னா என்ன ஆகுன்னு பாரு. வெளியில் அப்படின்னா y = மாடுலஸ் x + 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, அதே மாதிரி y = மாடுலஸ் x - 1 அப்படின்னா கவனிச்சுக்க. இது ஒன்றுமே கிடையாது. +1 தனியாக இருந்தால் மூவ் அப்வேர்டு 1 யூனிட்ஸு, அப்வேர்டு 1 யூனிட்ஸ். இதுதான் இது. -1னா மூவ் டவுன்வேர்டு 1 யூனிட்ஸ். இந்த இடம் கீழே வந்துடும். y = மாடுலஸ் x - 1. புரியுதான்னு பார். என்னென்ன சொல்லியிருக்கோம் பாரு. இதில் 4 சொல்லியிருக்கேன். உள்ள +1 வந்தால் லெஃப்ட் மூவு, -1 வந்தால் ரைட்டு மூவு, தனியாக +1 வந்தால் இந்த இருக்குது, தனியாக +1 வந்தால் மூவ் அப்வேர்டு, -1 வந்தால் மூவ், எல்லாமே இந்த கணக்கில் வரும். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு டாபிக். மேலே உள்ளது ரிஃப்ளெக்ஷன் படித்த நீ. இப்போ நான் கணக்குள்ள எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, இந்த இது எத்தனை அப்புறம் எழுதிக்கிறேன்னு சொன்னேன். உள்ள +c வந்துருக்கு. அப்போ மூவ் எந்த சைடு வரும்? ஷிஃப்ட்டு லெஃப்ட் சைடு ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் சைடு ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஷிஃப்ட்டு அப்படின்னா மூவ் பண்ணுறதுனாலும் சரி. இது எழுதியில் மைனஸு, அப்போ அங்கிட்டு போகும். ஷிஃப்ட்டு ரைட் சைடு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இது மூவ் அப்வேர்டு 1 யூனிட்ஸ்னு அர்த்தம். அது டீன்றதுக்குன்னா அந்த மேலே போகுது, +d தானே, அப்போ மூவ் அப்வேர்டு, அவ்வளோதான். இல்லை ஷிஃப்ட்டு அப்வேர்டு. இந்த யூனிட் டீன்றது அது 1னா 1 யூனிட், 2னா 2 யூனிட், 3னா யூனிட். நான் 1 யூனிட் தான் போட்டு காமிச்சேன். மைனஸ்னா கீழே டவுன்வேர்டு, ஷிஃப்ட்டு. ஆமாம், ஷிஃப்ட்டு டவுன்வேர்டு அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க, தெரியுதான்னு பாரு.